ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அது இயேசு என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஆராதனை செய்ய போகிறோம். யாவரும் என்னோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் யாவரும் துதிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பெரிதான சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து தகப்பனே உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த உடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை நாங்கள் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த ஹோல் முழுவதை நாங்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். இந்த பட்டணத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் எழுந்தருளுங்கப்பா. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனப்பாட்டை கர்த்தர் இந்த இடத்திலே கட்டளையிடுவீராக. உம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒன்றில் இதை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் சகல துதிகன மகிமைக்கெல்லாம் அவர் பாத்திரராய் இருக்கிறபடியா நாங்கள் தேவனை முழு இதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எஜமானனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். எல்ஷடாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்ரோயி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர் யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தருகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஒரு விஷயம் நீங்கள் நின்று உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் ஆண்டு கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே ஒரு விசேஷித்த நாளாய் நீங்கள் மாற்றி கொடுங்கப்பா. மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே உம் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்பா ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் மாற்றுங்க அப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. கடினமான இருதயங்களை கர்த்தரை உடைத்து நொறுக்குங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை கல்லான இருதயங்களை நொறுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனை நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோமா. கடந்த நாளெல்லாம் கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல தேவன் பாதுகாத்தார். நாட்கள் சீக்கிரமாய் கடந்து போய்கொண்டிருக்கிறது. மாதங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் நிற்பது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எஜமானனே, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே அப்பா. எங்களை ஜீவனுள்ள தேசத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பலவீனங்கள் சோர்வுகள் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தாலே இடைக்கட்டி ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் நீங்கள் உடைத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை விட்டு அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மனப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாவுகளும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் ஒரு துதியை நாவியையும் உம்முடைய பிரசன்னத்தையும் இந்த இடத்திலே கட்டவிழ்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் என்று ஒரு தேவன் மேலே ஒரு வைராக்கியம். தகப்பனே, நீங்கள் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்பா. நீர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை விடுதலை ஆக்குற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன்
ஆண்டவர் உங்களுடைய அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், உங்களை விடுவிக்க வல்லவர் என்று விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். தகத்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
எங்களை விடுவிக்கிற தகப்பனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்களை விடுவிக்கிற எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விடுதலை நாயகன், அவர் வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையானாலும் அவர் எங்களை விடுதலை ஆக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் யெகோவா ஷம்மா, அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய மகிமை அப்பா ஆண்டவரே, அந்த சாலமோனுடைய ஆலயத்தை நிரப்பின அந்த செக்கினா மகிமை ஆண்டவரே, அந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாதபடி உம்முடைய மகிமை அந்த ஆலயத்தை மூடுகிறதே தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா இந்த ஜெப வீட்டை கூட மகிமை மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது ஒன்னிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைத்து போடுங்கப்பா. சத்துருடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இன்னைக்கு தகர்க்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகர்க்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி ஆண்டவரே சத்துரு போடுகிற தடைகளை கர்த்தரை உடைத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஜமானனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்கப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய கரம் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அப்பா ஆண்டவரே. ஓங்கிய உயர்த்தினாலும் பலத்த கருத்தினாலும் அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய பலத்த கரம் அப்பா இந்த நாளிலே வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படங்களை ஒரு நாளும் விட மாட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். நீங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் அவர் உங்களை ஒருபோதும் அவர் தனிமையாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த கெத்செமனேலே அவர் தனிமையாய் இருந்து கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு தனிமை என்றால் எதுவென்று அவர் நன்றாய் அறிந்த தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எஜமானனே எஜமானனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா எஜமானனே. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை, சகோதரருக்குள்ளே பிரிவினை, ஒருமனப்பாடிலே எத்தனையோ குடும்பங்கள் கடந்த நாட்களிலே அநேக காரியங்களை கேள்விப்பட்டோம். எல்லா காரியங்களும் பிரிவினையா இருக்கிறது. நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பிரிவினை அது சத்துருடத்திலிருந்து வருகிறது. தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆனாலும் இது ஒன்னிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் எல்லா பிரிவினை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை நாங்கள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒரு மனப்பாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கல்லான இருதயங்களை நொறுக்குங்க ஆண்டவரே, உடைங்க ஆண்டவரே, ஒரு மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எஜமானனே அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் அப்பா. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுடைய கைக்கும் எங்களை விடுதலை ஆக்குற தேவன். ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு விடுதலை அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய கண்களை எல்லாம் சத்துரு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி வைத்திருக்கிறானோ ஆண்டவரே இன்றைக்கு அப்பா அந்த குருட்டாட்டங்கள் விலகுவதாக ஜெபிக்கிறோம். விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
எஜமானனே உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்காமல் இருந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்த போது அவர் வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகள் அவருடைய அடிமைத்தனத்தின் கட்டுக்களை கர்த்தர் உடைத்தெறிந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, உம்முடைய சமூகத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா, உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஆலயத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆலயத்துக்கு போகவில்லையப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க நான் வருகிறேன் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. அந்த தாவீது சொன்னது போல நான் வேறு இடத்திலே 1000 நாள் வாழ்வதை விட தேவனுடைய சமூகத்தில் அது ஒரு நாள் அது மேலானது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உடைய இல்லத்தின் வாசலிலே நான் காத்திருப்பேன் என்று. ஹல்லேலூயா. எஜமானனே, தேவைக்காக நாங்கள் தேவனை தேடாதபடி, ஏனோ தானோ ஒன்று கடமைக்காக நாங்கள் தேவனை தேடாதபடி எங்கள் இருதயங்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், எங்கள் இருதயங்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். என் தகப்பனே, நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேனா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இரண்டால் வேதம் சொல்லுறது, என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா, இந்த ஜெபத்துக்குள்ள இருக்கிற ஒருவர் கூட நித்திய ஜீவனை இழந்து போக கூடாதப்பா. உடைய சித்தத்தை செய்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிற அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் ஒன்றோண்டு பார்த்து நித்திய வழியிலே நாங்கள் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, ஆண்டவரே, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. சொல்லுவோம் சொல்லுவோம். எல் ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம். Thank you Lord. காண்பவரே எங்களை காண்கின்ற தேவன் அவராயிருக்கிறவர். எல்ரோய் என்று அழைக்கப்படுகிறவர். அதை காண்பவராயிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒருமனப்பட்டு எங்கள் மேலே வந்து அமரத்தக்கதாக எங்களை நிரப்பும்படியாக எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் எங்களை போகட்டும் ஆண்டவரே. தேவனின் ஆளுகை மாத்திரம் இறங்கி வருவதாக ராஜா. தேவனின் தொடுகள் மாத்திரம் தொடப்படத்தக்கதாக. தேவனின் கரம் வந்து இறங்கி வரத்தக்கதாக. தேவனின் சேனைகளாய் எங்களை மாற்றத்தக்கதாக. அர்ப்பணிப்பை கட்டளையிடும்படியாக உம்மைதானே உணர்ந்து பாடுங்க. ஆண்டவர் எங்கள் முன்பாக நிறுத்தி இந்த பாடலை பாடுங்க ராஜா. ஓரமன் சந்தரு போலவதனவா Thank you Lord. ஓடி இருப்பதேதான் ஆண்டவரே உள்ளத்தின் வாஞ்சையே. ஆண்டவரே எங்களிடம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக எங்கள் பிரசனம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் சிதைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே கொடுங்கப்பா. எங்களை ஆவி ஆத்துமா சர முழுவதை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் கொடிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்கும்படியாக எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் சிதைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் என்ன பகுதியிலே கட்டப்பட்டிருக்கிறோம் அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்திலே பார்ப்போம். ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம் சித்தம் தான் செய்யத்தக்கதாக என் வாஞ்சையா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க. உம் சித்தத்தின்படி எங்களை வணங்கருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை பாதுகாத்தீங்க. நீங்க தான் எங்களை வழி நடத்தினீங்க. இம்மட்டும் இந்த இடத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக சோத்தரிக்கிறோம். உம் கிருபைக்காக, உம் பிரசன்னத்துக்காக, உம் விடுதலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் சித்தத்தின் படியே ஆண்டவரே எங்களை வணங்கருளத்தக்கதாக இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக ஆவி ஆத்துமா சரம் முழுவதும் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. நீங்க பெரியவர், நீங்க
நீங்க உயர்ந்தவர். நீங்க எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்க. எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளால் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உண்மையை நோக்கி பார்த்து உம் சித்தத்தை செய்யத்தக்கதாக, வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, நாங்கள் மாற்றத்தக்கதாக ராஜா. எங்களை மாற்றத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம் சித்தத்தின்படி எங்களை மனைந்தருளும்படியாக தேவாவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. நீங்க வார்த்தையின் ஊடாக பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பேசுவீராக. இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவியும் பலத்தையும் கிருபையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற தகப்பன் அவர்தான். எங்களுக்கு என்ன தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் தேவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், குறித்த காலத்தில் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாறாதவர், மறவாமல் எங்களை நினைக்கிற தேவன், அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரையே நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் ஓடும்போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். எங்களை நடத்துகிறவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாளில் நாங்கள் வாசிக்க போகிற வேத வசனம் ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் 2 தூதர்களை அந்த பட்டணத்துக்கு நேராக அனுப்புகிறதாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக என்னும் நிற்கிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் அனுப்புகிறவர். அனுப்பி காரியங்களை நமக்கு வாழ்க்கையிலோ மற்றவர்களின் வாழ்க்கையிலோ 2 தூதர்களாக இருக்கலாம், 3 தூதர்களாக இருக்கலாம், மனித தூதர்களாக இருக்கலாம், தேவ ஊழியர்களாக இருக்கலாம், சிநேகிதர்களாக இருக்கலாம். ஆண்டவர் அனுப்பி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அனுப்பப்பட்டு காரியங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன காரியத்திலே? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அங்கு பாருங்க, ஆபிரகாமை நோக்கி 3 புருஷர்கள் என்று இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மனித ரூபம் எடுத்து ஆண்டவராகிய தேவனும் 2 தூதர்மார்களும் அங்கு ஆபிரகாம் இருக்கிற இடத்தை நோக்கி வருகிறார்கள். அவன் கண்களை ஏறெடுக்கும் பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிர் நின்றார்கள். அங்கு ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமின் காரியத்திலே அக்கறை உள்ளவராய் அவனுக்கு
தனக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றத்தக்கதாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் இன்னும் நடக்கவில்லையே, இன்னும் காரியம் சம்பவிக்கவில்லையே என்று அவர்கள் காத்து நேரம் கடந்து காலங்கள் கடந்து போக ஒரு சோர்வு வரும், மன சோர்வு உண்டாகும், கவலை உண்டாகும். அங்கு நடக்காது என்று அவர்களே முடிவெடுத்த நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கு இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். தூதரை அனுப்பி ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு வருகிறார் ஆபிரகாமை சந்திக்க. ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களை காணும் போது அவன் பணிகிறான், அங்கு வேண்டிக் கொள்கிறான், நீங்கள் கடந்து போக வேண்டாம், என்னிடத்தில் தங்கி என்னிடத்தில் தண்ணீரை குடித்து கால்களை கழுவி நீங்கள் ஆறும்போது நான் அப்பம் செய்து கொண்டு வந்து அந்த உங்களுக்கு தாரேன் என்று சொல்லும் போது அவர்கள் அதுக்கு ஆம் என்று சொல்லுகிறார்கள். கடந்து போக வேண்டாம் என்று ஆபிரகாம் கேட்கிறான். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா? வந்து தண்ணீர்கள் கழுவுங்கள், காலை கழுவி நீங்கள் ஓய்வு எடுங்கள், அப்போ நான் கொஞ்சம் அப்பத்தை சமைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாமுக்கு காரியத்தை இப்படி அவனின் இருதயம் இப்படியாயிருக்கிறது, ஒரு வெளிப்பாடு அவனுக்குள் உண்டாகுகிறது. நாமோ சில வேளை மனிதர்கள் வரும்போது நாங்கள் பேசாமல் போகிறோம், அவர்களை கவனிக்காமல் போகிறோம், விசாரிக்காமல் போகிறோம். விசாரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அரவணைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அக்கறை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அங்கு இறங்கி வந்து காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமின் மத்தியில் சாப்பிட்டு அந்த காரியத்தை செய்தார்கள். அவன் கேட்ட காரியத்தை செய்தார்கள். இப்போ என்ன காரியத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த 2 தூதர்களும் ஒரு பட்டணத்துக்கு போக வேண்டும். அங்கு அந்த பட்டணத்துக்கு அனுப்பப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். சேதோம் குமாரா என்ற பட்டணத்தில் பாவம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டணத்துக்கு அழிவு வந்து விட்டது, நியாய தீர்ப்பு வந்து விட்டது. நியாய தீர்ப்பை செய்யத்தக்கதாக ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். தூதர்களை அனுப்புகிற விதத்தை பாருங்க. ஆண்டவரும் வருகிறார். அந்த 19வது அதிகாரத்தில் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 18வது அதிகாரத்தில் புருஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். ஆபிரகாமை ஆண்டவர் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு மறைப்போயனோ என்று சொல்லுகிறார். இந்த அழிவை காண முன்பதாக ஆபிரகாமிடத்தில் வந்து இப்போ அவன் காத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அவனுக்கு நடக்கல. ஆண்டவர் வாக்கு சொல்லிட்டார், வாக்கு நடக்கல. சில வேளையில் நம் காரியத்தில், நம் குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், வேலைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை குறிப்பாய் சொல்லுகிறவர், திட்டவட்டமாய் சொல்லுகிறவர். அந்த காரியத்தை சொல்லிவிட்டால் காலங்கள் போக போக நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். இந்த காலத்தில் நடக்குமா? இந்த காலம் நான் இன்னும் வயது போய் கொண்டே இருக்கிறது, காலங்கள் கடந்து போய் இருக்கிறது, இப்போ இன்னும் சீக்கிரமாய் காலங்கள் நாட்கள் கடந்து போகிறது போல இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்கும் போது சிந்தையில் ஒரு சோர்வு உண்டாகும், பலவீனம் நம்மை தாக்கும். விசுவாசத்துக்கு பதிலாக அசுவிசுவாசம் நம்மை ஆளுகை செய்யும். தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்த நாம் மற்ற சூழ்நிலைகளை பார்க்கிற பிள்ளைகளாய் தோன்றத்தக்கதாக அந்த சூழ்நிலை மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துவானவரும் அங்கு வருகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஒரு உற்ப காலத்திடத்தில்
திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். அப்போ ஒரு குமாரன் உன்னிடத்தில் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, திட்டவட்டமாய் இப்போ தெளிவான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். தேவன் சில நேரத்தில் தெளிவு நாட்கள், மாதங்கள், வருஷங்களை குறிப்பிட்டு சொல்லுவார். அந்த காலத்தில் உன் காரியம் நடக்கும். அதே போலதான் அன்று செய்தவர் இன்றும் பேசி செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அவனுக்கு தேவையான காரியம், சூழ்நிலை அப்படியாய் இருக்கிற காரியத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாய் காலத்தை குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, அவர்கள் கடந்து போகும்போது ஒரு காரியத்தில் அங்கு ஜனங்கள் அந்தார வல்லமைகள், பாவத்தின் கிரிகைகள், சாபத்தின் கிரிகைகள், அந்த பட்டணத்தில் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் பெருகிட்டு, அந்த பெருகின காரியத்தில் அந்த நியாய தீர்ப்பு வந்து விட்டது அந்த பட்டணத்துக்கு. சில வேளை சில ஜனங்கள் மத்தியில் நபர்கள் பாவங்களை செய்வார்கள். தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல, துன்மார்க்களை போல செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் சபைக்கு வருவார்கள், ஊழியர்களுக்கிட்டே இருப்பார்கள், விசுவாசிகளோடு நல்லா பேசுவார்கள். ஆனால் பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்க அவர்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கும். அந்த பாவத்தை விட அவர்களுக்கு மனம் இல்லாமல் அவர்களோடு சபைக்கு வர நல்லா தான் இருக்கும். அங்கு சபையை விட்டு போகும்போது அந்த பாவத்தில் அவர்கள் அக்கிரமமாக காரியங்களை செய்ய அவர்களுக்கு இந்த தேசத்திலேயோ இந்த பட்டணத்திலேயோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். இது பழைய ஏற்பாடு. இப்பொழுதும் ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்வார், இந்த பாவத்தை செய்யாதே, மனம் திரும்பு, குணப்படு என்று சொல்லும் போது செவிட்டு விரியனை போல இருந்தால் நியாய தீர்ப்பு சில மனிதருக்கு இந்த உலகத்திலேயே இந்த பட்டணத்தில் இருக்கும் போதே வந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏதாவது காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தால் அதை நாம் சீர்படுத்த வேண்டும். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். நியாய தீர்ப்பு வர முன்பதாக நாம் நியாயம் தீர்க்காதபடி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அங்கு சேர்க்கப்பட வேண்டும். இந்த 2 தூதர்களும் அந்த பட்டணத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். நல்ல விஷயத்துக்கல்ல, அந்த பட்டணத்தை அழிக்கத்தக்கதாக அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அங்கு சேதோம் குமாரான பட்டணத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் 2 தூதர்கள் போய்விட்டார்கள். ஆபிரகாமும் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமும் அங்கு நிற்கிறதாக இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனோ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த லோத்துவின் குடும்பம் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமோடு அங்கு வாக்குவாதம் பண்ணி அந்த மந்தை காரியத்திலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணி பிரிந்து போகிறார்கள். லோத்துவோ செழிப்பான அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டு போகிறான். அந்த காலத்திலே செழிப்பாய் இருந்த பட்டணம் இந்த நாளில் அது செழிப்பில்லாமல் பாவம் நிறைந்த அந்த பட்டணமாய் மாறிவிட்டது. லோத்து செழிப்பை தெரிந்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறான். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில இந்த காரியத்தில் நாங்கள் பார்க்கும்போது அந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாய் இருக்கிறது. ஆனால் லோத்துவும் குடும்பத்தாரும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆபிரகாம்
குடும்பத்தை போல லோத்துவை நேசிக்கிறவனாய் காணப்படுகிறான். பாருங்க, வெளிப்பாடு வந்துட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று. ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23 இருந்து 32வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க தேவையில்லை. பார்க்கும்போது அங்கு ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். பரிந்து பேசுகிறவனாய், தேவனிடத்தில் பேசுகிறவனாய் காணப்படுகிறான். துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழைப்பீரோ என்று அங்கு பேசுகிறான். பாருங்க, 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அங்கு 45, 40, 30, 20, 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று அவன் பரிந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான். நாம் எப்படி பரிந்து பேசுகிறோம்? ஆண்டவரிடத்தில் மற்றவர்களுக்காக, மற்ற பட்டணங்களுக்காக, மற்ற தேசங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இப்படியான துன்மார்க்கத்தில் இருக்கிறார்களே, குடிவரியில் இருக்கிறார்களே, போதையில் அடிமையாய் இருக்கிறார்களே, குடும்பத்திலே பிரிந்திருக்கிறார்களே, பிள்ளைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பெற்றோர் ஒன்றாய் சேர்ந்திருக்காதபடி சிதறி சிதறி போய் அந்த பிரிவினைகள் ஆளுகை செய்கிறதே என்று கேள்விப்பட்ட உடனே நாம் என்ன செய்கிறோம்? தேவனின் சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கிறோமா? அங்கு பரிந்து பேசுகிறோமா? ஆபிரகாமை போல பரிந்து பேசுகிறோமா? இந்த சகோதரன் குடியில் அடிமைத்தனத்தினால் விடப்பட வேண்டுமே என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆபிரகாம் ஜெபிக்கிறான். லோத்துவின் காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. பாருங்க, அங்கால வாசிக்கும் போது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1-2வது வசனங்களை வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத் தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தாங்குவோம் என்றார்கள். பாருங்க, 2 தூதர்கள் அங்கு கடந்து போகும்போது லோத்து அங்கு இடைப்படுகிறான். பாருங்க, இந்த லோத்து அந்த 2 தூதர்களை கண்டு என் வீட்டில் தங்கும் என்று ஆபிரகாமை போலவே லோத்துவும் அந்த செயல்படுகிறான். பாருங்க, உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழும்பி பிரயாணம் பட்டு போகலாம் என்று அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். பாருங்க, வீட்டில் தங்குங்க, கால்களை கழுவ தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அவன் சூழ்நிலை மாறுகிறது. ஆபிரகாம் ஒரு பக்கத்தில் ஆண்டவரோடு போராடுகிறான், பரிந்து பேசுகிறான். இப்போ தூதர்கள் அழிக்க போகி கொண்டிருக்கிற தூதர்கள் லோத்துவின் கண்களில் அங்கு காணப்படுகிறார்கள். அவர் அந்த தெய்வம்தான், அந்த தேவ கிருபை லோத்துவுக்கு கிடைக்கத்தக்கதாக காணப்படுகிறது. அழிக்க வந்தவர்கள் லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் சூழ்நிலையாய் மாறுகிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம், ஆண்டவர் அனுப்பி விடுதலை ஆக்குகிற தேவனாயிருக்கிறார். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் கையை பிடித்து லோத்துவையும் குடும்பத்தையும் அவன் விடுதலையாக்குகிறான். தேவதூதன் விடுதலையாக்குகிற காரியத்தை பாருங்க, சொல்லுகிறான், தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறான். பாருங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ,
பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ என்று தெளிவும் திட்டவுமாய் சொல்லி அந்த குடும்பத்தை விடுதலை ஆக்குகிறான். இந்த லோத்து விசுவாசத்தினால் அல்ல, ஆபிரகாம் ஜெபித்த காரியத்தின் மூலமாய் இந்த காரியம் நடக்கிறது. அவனுக்கு, லோத்துவுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு கிருபை கிடைக்கிறது. விடுதலை அடையத்தக்கதாக, ஜீவன் தப்பத்தக்கதாக அங்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உன் ஜீவன் தப்போடி போ, பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பார்த்தால் உனக்கு ஆபத்து. உன் ஜீவன் தப்பணும் என்றா நீ ஓடணும். அந்த இடத்துல இருந்து நீ ஓடி போகணும். துன்மார்க்கத்தில் இருந்து நீ பிரிந்து ஓடி போகணும். நீ அந்த துன்மார்க்கத்தை திரும்பி பார்க்காதே. உன்னை தேவன் விடுதலையாக்கினார். தேவனை நோக்கி பார்த்து ஓடு. உலகத்தை பார்த்து திரும்பினா நீ அழிந்து போய்விடு என்று தெளிவும் திட்டமாய் தூதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பட்டணத்துக்கு முடிவு வந்தது என்று, இந்த பட்டணம் இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது. எங்கும் இந்த சமபூமியில நின்றா நீயும் உன் குடும்பமும் அழிந்து போயிடும். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அங்கே நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டது. அந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் குறித்து விட்டார். ஆபிரகாமின் ஜெபம் லோத்துவை விடுதலை ஆக்குகிறது. லோத்துவை பிடித்து அங்கு அனுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 18:20 பாருங்க. எதற்காக ஆண்டவர் அளிக்கிறார்? பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும். பாருங்க, பின்பு கர்த்தர் சேதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் இந்த பட்டணத்துக்கு அழிவு உண்டானது. அதான் லோத்தினி தப்பணும் என்றா ஓடணும். அதை பார்க்காத, சமபூமி எங்கும் நில்லாத, நின்று என்ன நடக்க போகிறது என்று வேடிக்கை பார்க்காத, அதில் கலந்து கொள்ளாத, அதில் என்ன காரியம் அருவருப்பாய் இருக்கிறது என்று கொடிய பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினால் தான் இந்த அழிவு வருகிறது. ஓடிப்போய் தப்பிக்கோள் என்று ஆண்டவரின் தூதர்கள் அங்கு சொல்லி அவர்களை விடுதலை ஆக்குகிறான். பாருங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்க அனுப்புகிறார். விடுதலை ஆக்க அனுப்புகிறார். அழிவு வரும்போது, அழிக்கும் முன்பதாக நீங்கள் மனம் திரும்பினால் அங்கு விடுதலை உண்டாகும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களை ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர்கள், நாங்கள் ஜெபித்தும் என்னத்தை அவர்கள் மாறப் போறார்கள் என்றால் மாற மாட்டார்கள். நான் ஜெபித்தால் அவர்கள் மாறுவார்கள் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன துஷ்டம் மிருகமாய் அவன் இருந்தான், அவன் அசுவிசுவாசமாய் நடந்தா என்ன, உன்னை துப்புனா என்ன, உன்னை பேசினா என்ன, அவனுக்காக அவளுக்காக குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கல்வாரி மலை அண்டையில் வந்தாத்தான் ரட்சிப்பு உண்டாகும். கல்வாரி அண்டையில் கொண்டு வர விட வேண்டும். நாமும் அனுப்பப்பட்ட தூதர்களைப் போல நாமும் செயல்பட வேண்டும். நாமும் அனுப்பப்பட்டவர்கள், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கல்வாரி மலையில் ரட்சிப்பை அவர்களும் சந்திக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்களும் சந்திக்க வேண்டும். சீனாய் மலையிலே வந்தாத்தான் தேவனின் வார்த்தை அது சபையாயிருக்கிறது. சியோன் மலையில வந்தாத்தான் தேவனின் வார்த்தை அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது, தெளிவுபடுத்துகிறது. சில பேர் சொல்லுவார்கள், பாருங்க, இந்த தேசத்தில் கூடுதலாக சொல்லுவார்கள், நான் நல்லதை தான் செய்கிறேன், நல்லதைத்தான் பேசுகிறேன். எதற்காக சபைக்கு போக வேண்டும்? எதற்காக தேவனின் வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும்? நான் நல்ல மனிதனாக
மனிதனாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். பாருங்க, கல்வாரி அண்டையில் வரும்போது உனக்கு இரட்சிப்பு, சியோன் மலையில் வரும்போது தேவனின் வார்த்தை, நீ என்ன மனிதனாய்த்தான் இருக்கிறாய். தப்பு செய்யும் போது தேவனின் வார்த்தை உனக்கு சுட்டி காண்பிக்கும், உன்னை சீர்படுத்த அந்த வழியில் நடத்தும். அதுதான் சியோன் என்ற அழைக்கப்படுகிற சபையாயிருக்கிறது. நாம் நல்லா செய்தா பரலோகத்துக்கு போகலாம் என்றல்ல, தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அதன்படி செவிப்போம் என்றால், ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்தும் என்று அர்ப்பணித்து நடப்போம் என்றால், ஆண்டவர் அவர் வரும்போது நாம் அவரோடு செல்வோம். அவர் அனுப்பி காரியங்களை செய்கிறார். 2 தூதர்களை அனுப்புகிறார். பாருங்க, லோத்துவின் குடும்பம் விடுதலை ஆகிறது, அங்கு துன்மார்க்கர் அழிந்து போகிறார்கள். 2வது காரியம், வேவுகாரரை 2 மனுஷரை யோசுவா அனுப்புகிறான். அது விடுதலையின் காலமாயிருக்கிறது. யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். பாருங்க, உளவு பார்க்கிற மனிதர்களை யோசுவா அனுப்புகிறான். பாருங்க, இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை போய் பாருங்க, எப்படி வேகு பார்த்து எப்படி நாம் யுத்தம் பண்ணலாம், எப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வேகு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பும் போது பாருங்க, இந்த ராகாப் என்றவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனின் சந்ததி அவள் மூலமாய் வர வேண்டும் என்று தேவன் முன் குறித்திருக்கிறார். இந்த 2 பேரும் அவளை சந்திக்கிறார்கள். பாருங்க, அவளும் இந்த 2 வேவுபாரர்களை அவள் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை அவள் முன்னே அறிந்தவள். இஸ்ரவேலோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்களோடு இருந்து காரியத்தை நடப்பிக்கிறார் என்று இவள் முன்னமே கேள்விப்பட்டாள். இவளுக்குள் ஒரு விசுவாசம் அவளுக்கு வந்து விட்டது. இந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு பாருங்க, 2வது அதிகாரம் 9, 10, 11 அவள் பேசுகிறாள். பாருங்க, நாம் இப்படி பேச மாட்டோம். அவள் தேவனை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கேள்விப்பட்டு விசுவாசத்தின் காரியத்தை சொல்லுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். 9, 10, 11வது வசனம். 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் ஜோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழும் பூமியிலும் தேவனானவர். பாருங்க, அறிக்கையிடுகிறார். அதை ஏற்றுக்கொண்டால் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், அவரை அன்றி வேறு ஒரு தேவனும் இல்லை என்று அவள் ஆணித்தனமா அடித்து சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் எப்படி தேவன் இவர்களோடு இருந்து காரியத்தை செய்தார் என்று கேள்விப்படுகிறார்கள். இந்த தேசமே கேள்விப்படுகிறது, இவளும் கேள்விப்படுகிறார்.
காக்கப்படுகிறார். தேவன் இவர்களோடு இருந்து காரியத்தை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு விசுவாசித்து, அவள் விசுவாசத்தின் மூலமாய், லோத்து விசுவாசித்தானோ விசுவாசிக்கலையோ, ஆபிரகாமின் ஜெபத்தினால் லோத்துவும் குடும்பமும் காக்கப்பட்டது. ஆனால் இவள் இந்த சிறியின் காரியத்தில் இவள் விசுவாசத்தினால் இவளும் ரட்சிக்கப்பட்டாள், இவளின் குடும்பமும் காக்கப்பட்டது. பாருங்க, யோசுவா 6வது அதிகாரம் 25 பார்க்கும்போது அங்கு குடும்பம் காக்கப்படுகிறது. வேவுகாரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் எரிகோ மதில் விழுந்து அங்கு கடந்து வருகிறார்கள். இவள் இந்த வேவுக்காரர்களுக்கு இரக்கம் பாராட்டி தேவனை புகழ்ந்து விசுவாசித்தால் அவளும் அவளின் குடும்பத்தாலும் காக்கப்படுகிறார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். சில குடும்பத்தில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் குடும்பத்தை ரட்சிப்பார். குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு காரியத்தை செய்யும் போது, நீயும் குடும்பமும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அங்கு ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அனுப்பப்படும் போது தேவன் கிருபை பாராட்டுகிறார். 2 வேவுக்காரர்கள் மூலமாய் ராகாப்பும் குடும்பமும் காக்கப்பட்டது. அதே போலதான் சில காலத்தில் நாம் தேவனை அறியாதவர்கள் போல, அறிந்தும் அறியாதவர்கள் போல இருந்திருக்கலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் உயரத்தில் வானத்திலும் கீழ் பூமியிலும் தேவனானவர் என்று அறியத்தக்கதான விசுவாசம் மற்றவர்களை விடுதலையாக்குகிறது, குடும்பத்தை விடுதலையாக்குகிறது. அனுப்பப்பட்டவர்கள் அங்கு தேவனால் அனுப்பப்பட்டவர், உங்கள் காரியத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள் போல காணப்படத்தக்கதாக ஆண்டவர் மாற்றத்தை கட்டளையிடுவார். பாருங்கள், லோத்துவையும் குடும்பத்தையும் தூதர்கள் காப்பாற்றினார்கள். இந்த வேவு ராகாப்பையும் அந்த குடும்பத்தையும் இந்த 2 வேவுக்காரர்கள் மூலமாய் காக்கப்படுகிறார்கள். ராகாப் மனம் திரும்பினாள். ராகாப்பின் மூலமாய் அந்த சந்ததி, இயேசு கிறிஸ்துவானவரின் சந்ததி உருவாக்கப்பட்டது என்பதில் நாங்கள் அறிந்திருக்கிற காரியமாய் இருக்கிறது. தேவனின் வார்த்தை சர்வ வல்லமையுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. ஆண்டவர் அனுப்பி விடுதலையாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ தானோ என்று நாம் இருக்காதபடி நாமும் அனுப்பப்படுகிற தூதர்களைப் போல செயல்பட வேண்டும். இந்த வேவுக்காரர்களைப் போல நாம் செயல்பட வேண்டும். எந்த காரியத்திலும் தேவன் அனுப்பினால் அங்கு ஒரு மாறுதல் உண்டாகுகிறதாய் இருக்கிறது. லோத்து அங்கு ஆபிரகாம் ஜெபித்து விடுதலையாக்கப்படுகிறான். இவள் கேள்விப்பட்டு விசுவாசம் அடைந்து விடுதலையாக்கப்படுகிறார். 3வதாக 2 சீசர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். 2 சீசர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்க, எதற்காக 2 சீசர்களை ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால், கழுதை குட்டியை கொண்டு வரத்தக்கதாக, கட்டப்பட்ட அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் அனுப்புகிறார். மத்தேயு 21வது அதிகாரம். மத்தேயு 21வது அதிகாரம் 1, 2, 3வது வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 3வது, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் சீசரை அனுப்புகிறார். 2 சீசர்களை அனுப்புகிறார். அனுப்பும் போது தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறார், எங்கு போக வேண்டும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்.
போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். தேவனின் வார்த்தை தெளிவும் திட்டவுமாய் பேசுகிறதாய் இன்றும் பேசுகிறதாய் இருக்கிறது. வாசித்தாத்தான் அது தேவனின் வார்த்தை பேசுகிறது அந்த உணர்வு உண்டாகும். கேட்கும் போது கீழ்ப்படிவோடு தேவனின் வார்த்தையை கேட்கும் போதுதான் அங்கு தெளிவு உண்டாகுகிறது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் பேசினா தெளிவாய்த்தான் பேசுவார். என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் இன்றும் பேசுகிறார், எங்களோடு பேசுகிறார். நாங்களும் கழுதை போல இருந்தா அதை அவுக்கப்படாத கழுதை குட்டியை போல கட்டி அடிமைப்படப்பட்டிருந்தால் ஆண்டவரின் வல்லமையுள்ள நாமம் விடுதலையாக்கிறதா இருக்கிறது. அதான் 3வது வசனத்தில், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படும். பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள் இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் ஆண்டவராகிய தேவனின் சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஆள் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஜன கூட்டமாய் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவர்கள் பாவத்திலும் அசுத்தத்திலும் அசுத்தாவியிலும் வியாதி கட்டுகளிலும் அகப்பட்டு இருக்கிறார்கள். நாங்கள் அனுப்பப்பட்டவர்களாய் போய் அங்கு காரியங்களை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தில் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது இயேசு என்ற நாமத்தில் நாம் சொல்லி ஜெபிக்கும் போது கட்டுகள் அவுக்கப்படும். ஆண்டவருக்கு அநேகர் தேவையாய் இருக்கிறது. கட்டுகளோடு இருக்கிறவர்களை கட்டவுக்கப்பட்டு தேவனை சுமக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் அனுப்புகிறார். இந்த கழுத குட்டியின் மேலே நான் ஏறி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று முன் குறித்திருக்கிறார். அதே போலதான் இவனையும் இவளையும் கொண்டு நான் தேசத்தை அசைக்கணும், ஊழியங்களுக்கு பிரயோசனமாய் இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோசனமாய் இருக்கணும் என்று அழைத்த பிரகாரம்தான் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு சந்தேகம் இல்லாம அது தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் பிரிக்கப்பட்டு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 7வது வசனம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவர் ஏற்றினார். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அதில் அமர வேண்டும். அங்கு அவர் ஆண்டவருக்காக அந்த கழுதை நடக்க வேண்டும், குட்டி மேலே ஏறி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரின் தீர்மானத்தின்படி ஆண்டவர் 2 சீசர்களை அனுப்புகிறார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் வழி நடத்துகிறார். காண்பீர்கள், கேள்விப்படுவீர்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள். அந்த காரியத்தில் ஆண்டவர் தெளிவும் திட்டவுமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. எதற்காக? மத்தேயு 28வது அதிகாரம். நாம் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாய் இருந்தால் ஆண்டவருக்காக மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும், தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் சீஷராக்க வேண்டும். நாம் முதலாவது சீஷரானாதான் மற்றவர்களை சீஷர் ஆக்க முடியும். சீஷர் என்றா என்ன? அது பெரிய சப்ஜெக்டா இருக்கிறது. சீஷர் என்றா குருவுக்கு கீழ்ப்படுகிற, அது குருவின் காரியத்திலே கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், கற்றுக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். சீசன் என்றா கற்றுக்கொள்கிறவன், கீழ்ப்படுகிறவன். சீசன் கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனாய் இருக்கிறவன் தான் சீசனாய் இருக்க முடியும். வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும், வேதத்தின் காரியத்தை வெளியரங்கமாய் கிரிகையில் காண்பிக்க வேண்டும். பேதுருவை பாருங்க, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் ஒரு காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பரிசுத்தவான்களை சந்திக்க அவன் போகிறான். போகிற இடத்துல பாருங்க, பரிசுத்தவான்களை சந்திக்கத்தான் போகிறான். அந்த இடத்துல திமிர்வாதக்காரன் 10 வருஷம் அங்கு படுக்கையாய் இருக்கிறான். பாருங்க, பரிசுத்தவான்களின் சன்னிதானத்தில் அந்த இடத்துல பேதுரு போகிறான். அங்கு 10 வருஷம் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவனை கண்டு, அனனியாவே, உன்னை கர்த்தர் சொஸ்தமாக்குறார், நீ ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறான். பாருங்க, அங்கு அனுப்பப்பட்டவர்கள் அங்கு போனால் அங்கு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். மற்றவர்கள் குடும்பங்கள் பிரிந்திருந்தா, குழப்பமாய் இருந்தா, அங்கு என்ன தீர்மானம் எடுக்க முடியவில்லை, எதை செய்யலாம், எதை செய்தால் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் என்று அங்கு குழம்பி போகிற இடத்துல நீங்கள் போனால் அங்கு சமாதானமும், அங்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவையும் நீங்கள் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை அனுப்பி காரியத்தை செய்வார். அங்கு 10 வருஷம் படுக்கையில் இருந்தவனை குணமாக்கு, எழுப்பி நட என்று தக்கதாக அங்கு கிரியை நடந்தது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் செய்வார். அது ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தையை நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். ராகால் என்றவளை சொல்லுகிறா பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இயேசு கிறிஸ்து ஆனவர் தான் மெய்யான தேவன் என்று அங்கு சொல்ல வேண்டும். நாம் அங்கு மறைத்து வைக்காதபடி இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்று சொல்லத்தக்கதாக, மற்ற மதத்தை குறை சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ ஞானமாய் சொல்ல வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். எல்லா மதத்துக்கும் ரெஸ்பெக்ட் இல்லாட்டி ஒரு போதகர் அது அந்த மதம் சரியில்லை, அந்த நபர் சரியில்லை என்று போதித்து யூடியூப்பில் எல்லாம் விட்டு அவர் பெரிய பிஷப்பாய் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாளில் அங்கு சபையின் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வந்து, அவர் வேற மதத்தின் உடையவர் தான், கத்தியினால் குத்துகிறார். பாருங்க, நாம் என்ன செய்தாலும் ஞானமாய் செய்யும். அதான் தேவன் ஞானத்தை தருகிறவர். நீ அனுப்பப்படும் போது தேவனின் வார்த்தையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி நீ செய்யும் போதுதான், ஞானமாய் செய்து ஞானமாய் பேசும் போதுதான் ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள கூடும். அவர்கள் மதிக்க வேண்டும், மனுஷனை மதிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று போன கிழமை சொன்ன. எந்த மதமாயிருந்தா என்ன, மனிதர்களுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆண்டவர் காரியத்தை ஞானமாய் சொல்லும் போது அவர்களின் இருதயங்கள் குத்துண்டு குணமாக்கப்படுவார்கள், குத்துண்டு குணமாக்கப்படுவார்கள். நீ இடரலை மற்றவர்களுக்கு கொண்டு வராதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்.
வேண்டும். அவர்களுக்கும் இடரலை கொண்டு வந்து நீயும் இடரலை அடையாதபடி ஞானமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவர் இந்த 2 சீசர்களை அனுப்புகிறார். அந்த கட்டவுக்க இயேசுவின் நாமம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரின் நாமத்தில் அங்கு கட்டவுக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் தெளிவும் திட்டமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். 4வதாக 2 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் என்று பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். சில பேர் சபைக்கு போமாட்டார்கள், என்னை பிரித்தெடுத்தார் என்று அவர்கள் இடரல்களை அநேக காரியங்களில் இடரல் அடையத்தக்கதாக செயல்படுவார்கள். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. உபவாசம் என்றால் சில பேருக்கு தெரியாது, உபவாசிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். விசுவாசம் இருந்தால் போதும், அந்த கிருபை நம்மை தாங்கி நடத்தும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அங்கு ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். பிரித்துவிட்டு அவர்கள் தேசங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும், போய் பிணியாளிகளை சொஸ்தமாக்க வேண்டும், கட்டுப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவர்களுக்கு வைத்த ஊழியத்துக்காக நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பிரித்து எடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். பிரித்து எடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு அனல் உண்டாகும். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு இடைப்படுகிறார். நான் ஒரு குற்ற உணர்வு, ஒரு ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் செய்தேனா? இவ்வளவு ஆண்டுகள் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி நான் இந்த இடத்தில் நிற்கிறேனே, கிறிஸ்துவுக்காக ஓடுகிறேன் என்று நான் நினைத்து ஓடினேனே, ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் எதை செய்தேன் என்ற ஒரு குற்ற உணர்வு வரும். அது ஒரு அழைப்பின் அடையாளமாக இருக்கு. ஒரு வாஞ்சை உண்டாகும். பிரித்தவர்கள் இதை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு சிந்தை, நினைவு, ஒரு ஆசை, மன விருப்பம் உண்டாகும். அது ஒரு அழைப்பின் காரியமாய் இருக்கிறது. அதான் ஆண்டவர் 2 பேராய் அனுப்புகிறார். ஒருவன் இடறி விழுந்தால் மற்றவனை தூக்கிவிட்டு நிலை நீக்க வேண்டும். 2 ஆண்டவர் அழைத்து அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். தேசங்கள் நமக்காக காத்திருக்கிறது. இந்த பட்டணம் எங்களுக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அது நமக்கு தெரியாது. யாராய் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசி காலத்தில் 2 சாட்சிகளை ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்புவார். கடைசி காலத்தில் 2 சாட்சிகள். ஒரு குரூப் சொல்லுகிறது எலியாவும் ஏனோக்கும் வருவார்கள் என்று. இன்னொரு ஆள் சொல்லுகிறது மோசேயும் எலியாவும் வருவார்கள் என்று. ஆனால் எலியா அங்கு மரிக்காமல் எடுக்கப்பட்டான், ஏனோக்கும் மரிக்காமல் எடுக்கப்பட்ட மரிக்காமல் பரத்துக்கு போகாதபடி ஆண்டவர் ஒரு ரூல்ஸை வைத்திருக்கிறார். அவர்கள் வந்து மரித்த பின்பதாக மனுஷர்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்து ஆக வேண்டும். அது தேவனின் கட்டளை, அந்த ரூல்ஸில் அடங்கி இருக்கிறது. ஏதோ 2 சாட்சிகள் வருகிறது, உண்மைதான். வெளிப்பாடு 11வது அதிகாரம்
3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார்? தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, அனுப்புகிறார் இந்த காரியத்தில் வெளிப்பாடுகளை சொல்ல. இந்த காரியங்கள் வர முன்பதாக சொல்லுகிறது தான் தீர்க்கதரிசனமாய் காணப்படுகிறது. அதை சொல்லத்தக்கதாக, ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக இந்த 2 சாட்சிகளையும் ஆண்டவர் அனுப்பி ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் அந்த 2 சாட்சிகளும் இருக்கிறது. தீர்க்கதரிசனம் சொன்னால் பயபக்தியை ஜனங்களுக்கு உண்டாகி தேவனிடத்தில் திரும்பத்தக்கதாக சொல்ல வேண்டும். ஏதோ பெருமைக்கு சொல்லுகிறதல்ல, பேமஸாக வர தீர்க்கதரிசனங்களை எடுத்து விடுகிறதல்ல. ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வர பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவர்கள் மனம் திரும்ப தீர்க்கதரிசனங்கள் தேவ வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்படத்தக்கதாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உருவாக்கி இருக்கிறார். 2 சாட்சிகளும் அந்த கடைசி காலத்தில் வந்து அந்த காரியத்தை செய்வார்கள். எஸ்ஐயா 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். பாருங்க, ஆண்டவரின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் யாரை நமது காரியமாய் அனுப்ப முடியும்? ஆண்டவராகிய தேவனே பிதாவிடத்தில் சொல்லி இந்த இந்த உலகத்துக்கு வந்தார். மனித ரூபம் எடுத்து வந்தார். ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை அனுப்பி சிறிய காரியமாயிருந்தான பெரிய காரியமாயிருந்தான ஆண்டவருக்காக நாம் ஏதாச்சும் செய்ய வேண்டும். ஏதாச்சும் செய்யும் போதுதான் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், டாய்லெட் கழுவுகிறதே ஆண்டவரின் காரியத்திலே நாங்கள் செய்யும் போது ஆசீர்வதிக்கிறார். கூட்டும் போது, பிறக்கும் போது, என்னென்ன காரியத்தை ஆண்டவருக்கு சிறிய காரியமாக இருந்தால் பெரிய காரியம் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை உங்கள் ஜெபம் மூலமாய் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை நீங்களே ஆண்டவர் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். யாவரும் எழுந்த வண்ணமாக தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் விடுதலையாக்கிற தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் ஆராதித்தது போல நாம் அதை நினைத்து நான் எந்த பகுதியில் நான் விடுதலையாக்காம இருக்கிறேன், விடுதலைப்படாமல் இருக்கிறேன், நான் எந்த காரியத்தில் ஆண்டவர் கேட்டும் பேசியும் நான் செய்யாம இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு காலமும் ஒன்றும் செய்யவில்லையே, ஏதாச்சும் செய்ய எனக்கு காண்பித்தருளும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு இருதயத்துக்களே நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக
லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தீங்க, விடுதலை ஆக்குனீங்கப்பா. அந்த அழிவிலிருந்து விடுதலை ஆக்குனீங்க. ரகாப் என்ற ஸ்திரியை நீங்க விடுதலை ஆக்கினீங்க. அவளை மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தையும் விடுதலை ஆக்கினீங்க ஆண்டவரே. கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை குற்றி தேவனுக்கு தேவையாயிருந்தது. நீர் சீசரை அனுப்பி அவர்களை, அந்த கழுதை கட்டுகளை அவிழ்த்தீரே ஆண்டவரே. பர்னபாவையும் பவுலையும் பிரித்தெடுத்து தேசங்களுக்கு அனுப்பினீரே ஆண்டவரே. கடைசி காலத்துல 2 சாட்சிகள் வந்து அவர்கள் இந்த குறித்த காலம் தீர்க்க தரிசனம் சொல்லி மனம் திரும்பத்தக்கதான காரியங்களை செய்ய அனுப்புகிறீரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உன் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக தேவாவியானவரே நீங்கள் இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை தொடுவீராக. ஆண்டவரை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும், பயபக்தியோடு காரியங்களை செய்யணும், சாட்சியாய் நின்று காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. தேவனின் வார்த்தையின்படியே நின்று காரியங்களை செய்யணும் கர்த்தாவே. அப்படியான ஜனங்களை நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய் எழுப்பத்தக்கதாக, பிரித்தெடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அர்ப்பணிப்போடு ஆண்டவரே அவர்கள் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே, அவர்களை மாத்திரமல்ல குடும்பம் முழுவதையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர்களை ரட்சிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. இந்த பகுதி மட்டும், இந்த முதலாவது நாங்கள் படிப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என்னை அப்பாவே மோடிருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே ஒவ்வொருவரையும் நீங்க தொடங்கப்பா. அவர்களின் இருதய சிந்தைகள் மாற்றப்படுவதாக,
ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கத்தக்கதான ஜெபாவை கொடுங்க. அந்த அபிஷேகத்தை வல்லமே கொடுங்க. வரங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ வார்த்தை அவர்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்படத்தக்கதாக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது. நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஜனங்களை ரட்சிப்பார். ஒரு விடுதலை உண்டாகும். 11 மணிக்கு உபவாச கூடுகை. முதலாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் 11 மணிக்கு உபவாச கூடுகை இந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் போது எங்களுக்கும் ஆசீர்வாதம், சபைக்கும் ஆசீர்வாதம், அவர்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டாகும். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு இந்த காரியம் நடக்கவில்லை பாருங்க. ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், இந்த காலத்துல ஒரு குமாரன் உன்னிடத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதுக்கு பிறகாக அவன் எனக்கு கிடைச்சிட்டு என்று அவன் விடவில்லை. லோத்துவை நினைவு கூர்ந்தான். அங்கு ஜெபிக்கிறான், மன்றாடுகிறான். சில வேளை நமக்கு ஆசீர்வாதம் வந்தா ஜெபிக்காமல் விடுகிற சூழ்நிலை ஏற்படும். உபவாசிக்க கூடாமல் அந்த போகிற சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஆபிரகாமை போல அவனுக்கு அந்த காலம் குறிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு நடக்க போகிறது. அதன்படி அவன் லோத்துவுக்காக ஜெபிக்கிறான் பாருங்க. அது ஜெபித்த பிரகாரம் அவன் லோத்துவும் குடும்பமும் காக்கப்படுகிறது. அதே போலதான் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருப்போம். அந்த ஜெபத்தை நாம் விடாதபடி தொடர்ந்து ஜெபிக்கும் போது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த குடும்பத்தில் இந்த கடைசி காலத்தில் பிசாசு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனப்பாடு, ஒரே நோக்கம். குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள். மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் அந்த ஆளுகை செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. மனைவி, கணவன், பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் மற்றவர்கள் இடைப்பட்டால், குறுக்கிட்டால் பிரச்சனை, ஒரு மனப்பாடு, குழப்பம். இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வருகிறவன் பிசாசாயிருக்கிறான். கலகத்தை கொண்டு வருகிறவன் பிசாசாயிருக்கு. அதுவும் தெரிந்த குடும்பங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தில் தான் போராட்டங்கள் அநேகமாய் இருக்கிறது. குடும்பம் ஒருமனப்பட்டால் அங்கு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்துடுவார் என்று பிசாசுக்கு நன்றாய் தெரியும். குடும்பங்களின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு மனத்துக்காகவும் குடும்பம் சமாதான சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆண்டவரே, எந்த காரியமாய் இருக்கலாம், அந்த குடும்பத்திலே கர்த்தரின் இடைப்பாடுதல் இருப்பதாக. இரத்த கோட்டைக்குள்ள குடும்பங்களை வைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ கரம் இருக்கட்டும், தேவ சமாதான குடும்பங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரின் அழைத்த நோக்கத்தின்படி குடும்பங்கள் செயல்படத்தக்கதாக தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பாதுகாருங்க, நடத்துங்க, தேவைகளை சந்தித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து சுகப்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தி குணமாக்கும்படியாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த இடத்துல நாம் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள்
எந்த இடமாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளின் பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கட்டும், குடும்பங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தர் அவர்களின் தேவைகளை சந்தித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன மகிழ்ச்சியை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரம் அவர்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென்.